ஒரு சிறிய ஜெபத்தை எடுத்து பின்பு செய்தி கடந்து சொல்றேன். பரலோகத்திற்கு எங்கள் நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையிலே உண்மை பற்றி தெரிந்து கொள்ளும், உண்மை பற்றி பாடவும், இதோ மிக முக்கியமாக இந்த பந்தியில் கை வைக்கும் கூட வந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ வந்து கொண்டிருக்கும் மக்களை வேகமாக கூட்டி வந்து சேர்க்குமாறு நீரே இந்த செய்தி நானல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே. நீர் எங்கள் இந்த தியானத்தில் வழி நடத்துமாறு கேட்டுக்கொள்ளும். யாவும் எங்கள் ஆண்டவர் மீட்பும் குரும் ராஜாவுமா இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நடக்குதாங்க. மீண்டுமாக உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவின் சபையாக வாழ்த்துதலும் வணங்குதலோடும் வரவேற்கிறேன். திடீர்னு ஹைட்டான மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை, நான் காலைல வழக்கமாக கிளம்புற டைமில் தான் கிளம்பணும். ஆனால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்துச்சு. வழக்கமாக வர்ற ரூட்டு தான், நான் வந்து அதே டைம் தான் நான் டிராஃபிக்காக இருந்துச்சு. அப்போ தான் இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைன்னு நான் மறந்துட்டேன். இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமை? குருத்தோல் ஞாயிற்றுக்கிழமை, பாம் சண்டே அப்படிம்பாங்க ஆங்கிலத்தில். நான் வழக்கமாக போத்தனூர் வழியாக வருவோம். போத்தனூரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆங்கிலோ இந்தியன் சர்ச் இருக்குது. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு சர்ச் இருக்கும். அந்த பாலை ஏறுறதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, அந்த இடத்துலையே டிராஃபிக், பயங்கர டிராஃபிக். நல்லா நிறுத்தி வச்சுட்டாங்க. பார்த்தா சர்ச்சில் இருந்து குருத்தோல் அந்த ஒருத்தங்களும் அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க, பவனி அப்படியே ஒரு இதில் போகிறாங்க. அந்த டிராஃபிக்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நின்றுச்சுன்னா அப்போ எத்தனை பேர் போயிருப்பாங்கன்னு பாருங்க. அப்படியே ஒரு 3 பேராக போகிறாங்க. ஒரு 15 நிமிஷம் நின்றுருக்கும் டிராஃபிக். எல்லாரும் அப்படியே பாடிட்டு, ஒரு சில பேர் வந்து போர்டு வச்சுட்டு, பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, இப்போ கூட பார்க்கலாம். குருத்தோல் எல்லா கையிலையும் குருத்தோல் அப்படியே இது பண்ணிட்டு அழகாக போனாங்க. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. யோசிச்சேன், சார் நம்மளும் இப்படி போனால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக ஆரவாரமாக அவங்க பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷம். பின்னாடி ஸ்பீக்கர்லாம் வச்சுருக்காங்க, ஸ்பீக்கர் கட்டிட்டு சந்தோஷமாக போனாங்க. அப்போது வந்து இது நல்லா தானே இருக்குது, இதில் என்ன பிரச்சனை இருக்குது? இது சந்தோஷமாக போகிறாங்க. அதாவது நம்மளாம் வச்சு அமைதியாக உள்ளே வரோம், அவங்க அப்படியே சந்தோஷமாக பாடிட்டு போனாங்க. அப்போ இது இந்த குருத்தோல், இந்த வாரம் குருத்தோல், வெள்ளிக்கிழமை என்னங்க, குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஈஸ்டர். இது எல்லாமே ரொம்ப கிராண்டாக கொண்டாடுவாங்க எல்லா சபையிலுமே. நம்மளுக்கு அது எந்த நாள் வருதுன்னு கூட தெரியாமல் இருக்குது நிறைய நேரத்துக்கு. எனக்கே மறந்துருச்சு ஆக்சுவலாக. அப்போ இதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஏன் வந்து நம்ம ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறோம்? இது பண்ணால் என்ன தப்பு இருக்குது? எனக்கு வந்த கேள்வி. நான் இப்போ தான் அந்த கேள்வியை வந்துச்சு, ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? அதாவது நான் பிறந்ததுலேருந்து இங்கே இருந்தங்காட்டி எனக்கு ஃபஸ்ட்லேருந்து யாருமே பண்ணாதுன்னு நானும் பண்ணல, அவ்வளோதான். இப்போ இந்த கேள்வி நான் வரும்போது தான் போய் யோசிச்சுட்டே வந்தேன். ஏன் இப்போ குருத்தோலை வச்சுட்டு சந்தோஷமாக ஆடி பாடிட்டு சர்ச்சுக்குள்ளே வந்தால் என்ன தப்பு? அது அந்த மாதிரி தப்புன்னு எங்கேயாவது வேதாந்தத்தில் இருக்கா? நான் வரும்போதே பார்த்தேன், அதையும் இல்லை. அதில் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. நம்ம குருத்தோல் வச்சு இல்லை ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடுறதோ வெள்ளிக்கிழமை கொண்டாடுறதோ எல்லா நாளும் நல்ல நாள் தான், எல்லா நாளுமே நம்ம கொண்டாடலாம், பிரச்சனையே கிடையாது. அதில் ஒரே ஒரு பிரச்சனை தான் இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா, நீங்கள் அந்த பண்டிகையோ சந்தோஷமாக ஆரவாரமோ, இந்த குருத்தோல் வந்து இயேசு கிறிஸ்து திரும்ப எதுக்குள்ளே வராருங்க, எருசலேம் கூட திரும்ப வர்றது தான் குருத்தோல் ஞாயிற்றுக்கிழமை. அவரை வந்து வருகை, அவர் வராரு, திரும்ப மரணம் அடைகிறாரு, நம் பாவத்தெல்லாம் கழுவுறாரு, நமக்கு ஒரு கட்டளை விடுறாரு. என்ன கட்டளை? ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூறுங்கள், நான் உங்கள் மீது எப்படி இருந்தனோ நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், என் பிதா வாக்கிலை பின்பற்றுங்கள் சொல்லிட்டு போயிட்டாரு. இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமாங்க, இந்த பண்டிகையெல்லாம் கொண்டாடுறதுக்கு முன்னாடி அவர் சொன்னதை அதை நான் கரெக்டாக கடைபிடிச்சிட்டு இருந்தேன்னா தேவன் இதை பற்றி பிரச்சனை கிடையாது. இங்கே அதுதான் பிரச்சனை. அவர் இந்த பண்டிகையும் ஆசாரிப்பையும் வெறுக்க ஆரம்பிச்சது காரணம் என்ன தெரியுங்களா? இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டாங்க, பண்டிகைக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் தேவன் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா பாவிலா, இது நான் கொடுத்ததே எதுக்கு, நீ என்னை நினைவு கூறுங்க. இஸ்ரேல் மக்கள் ரொம்ப பயபக்தியா பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க, தேவனை விட்டுட்டாங்க. இங்க நல்லா பாத்தீங்கன்னா ஏசாயா 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை படிச்சிருங்க. நேரம் காரணமா நான் நேரம் 14க்கே போயிடுறேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா, அடுத்தது அப்படியே உங்க கவனத்தை ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இருக்கும்.
ஓசியா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நான் தேவனை அறிகிற அறிவை கொண்டு சபைக்குள் வருகிறேன். இதைத்தான் தேவன் பார்க்கிறார். இதை நீங்க வச்சுட்டு குருத்தோலை எடுத்துட்டு வந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது, அங்க யார் எதிர்த்த. ஆனால் நான் இயேசு கிறிஸ்து சொன்ன பாதையை, அவர் சொன்ன அந்த நீதியையும் அவருடைய நியாயத்தையும் நான் நிலைநேற்றேன். அதை வச்சுட்டு நீங்க இதை பண்ணீங்கன்னா என்ன, அங்க பிரச்சனையே கிடையாது. நான் இதையெல்லாம் பண்ணிட்டு இந்த இது சொல்லுவாங்க மெயின் அப்ஜெக்டிவ் அப்படிம்பாங்க. நீங்க பரீட்சை எழுதும் போது தெரியும் அப்ஜெக்டிவ் அப்படின்னு இருக்கும். அது அப்ஜெக்டிவ்னா அதுதான் முக்கியமான இது, அதுக்கு அடுத்த இருக்கிறதெல்லாம் சைடு. அந்த மெயின் அப்ஜெக்டிவ் தான் முக்கியம். அதை விட்டு நம்மளால சுத்தி சுத்தி எழுதிக்கிட்டே இருப்போம். முக்கியமா என்ன பதிலோ அதை எழுத மாட்டான். அப்ப தேவன் உங்களை என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ வா, பிரச்சனை இல்லை, நீ குருத்தோல் எடுத்துட்டு கூடி வா, ஆனால் நீ என் வழிபடி நடக்கிறியா, நீ நான் சொன்னதை முதல்ல கேட்கறியா, நான் உனக்கு கட்டளையிட்டதே செய்கிறேன். எனக்கு இது சும்மா தோணுச்சு, இதுக்கு அந்த பாடத்துக்கு சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் உங்கள்கிட்ட பகிரணும்னு தோணுச்சுத. இப்ப நம்ம பாடத்துக்கு வருவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த தலைப்பை ஆரம்பிக்குது. யார் இந்த தேவன்? இங்கிலீஷ்ல கேட்டோம்னா ஹூ இஸ் காட் அப்படிமோ. இதை ஃபர்ஸ்ட் கேட்கும்போது நம்மளுக்கு கேள்வி என்ன வரும்னா, ஏன்பா இது கூட தெரியாம நீ சர்ச்சுக்கு வர? முதல் கேள்வி என்ன இருக்கும், நம்ம இதெல்லாம் தெரிஞ்சங்காட்டி தான் எத்தனை வருஷமா சர்ச்சுக்கு வரோம். தேவன் யாருன்னு தெரியாம எதுக்குப்பா நீ சர்ச்சுக்கு வர? இது கண்டிப்பா நம்ம நிறைய பேர் இது படிச்சோடனே நீங்களே தோணிருக்கோம், இதுல என்ன இருக்கு, நம்மளுக்கு தெரியும் தேவன் நமக்கு படைச்சாரு, நமக்காண்டி அவர் ஒரே பேரான குமாரனை கொடுத்தாரு, எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப ஏன் இதை பத்தி பார்க்கணும், இதை பத்தி ஏன் தெரிஞ்சுக்கணும்? கண்டிப்பா நம்மள பைபிளை ஃபுல்லா தெரிஞ்சவங்க இருக்காங்க, வசனம் ஒரு வசனம் விடாம. நீங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யூடியூப்லாம் போடுவாங்க, நீங்க எந்த வசனம் சொன்னீங்கன்னா சொல்லுவாங்க, ரிவர்ஸ்ல சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதிகாரமே சில இடத்துல பிரச்சனை, எந்த புஸ்தகம் எதுக்கு அடுத்து வருதுன்னு தெரியும், ஆனா அதிகாரத்தை சொல்றவங்க இருக்காங்க, வசனத்தை கரெக்டா சொல்றவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கேள்வியா இருக்கு. நான் என்னை நானே கேட்டுக்கும் போது இந்த கேள்விக்கு பதில் தெரியாதா அப்படின்னா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துட்டு தெரிஞ்சிரும்ல. நாமே ஒரு டெஸ்ட் வச்சுட்டோம்னா இந்த கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா, இல்ல நம்ம எவ்வளவு தூரம் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியுமா? இப்போ இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப யோசிக்க வேண்டாம், பெரிய இதெல்லாம் இல்லை, நம்ம போய் எக்ஸாம் மாதிரிலாம் எழுத வேண்டாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம். நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய வசனம் படிச்சிருக்கோம், நிறைய வேதத்தை நிறைய தெரிஞ்சிருக்கோம், என்னையோட நிறைய வருஷங்கள் இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இப்போ ரொம்ப ஒரு பொதுவான ஒரு பெயர்கள் அப்படின்ட்டு பைபிள் நிறைய பேர் வருது. இதுல ரொம்ப அடிக்கடி வர்ற ஒரு பேர் ஒண்ணு தேவன். முதல் வசனம் ஆதியாகமம் முதல் வசனம் படிங்களேன், ஆதியாகமம் முதல் வசனம். அப்போ ஆரம்பிக்கிற வசனம் இது, ஆரம்பிக்கிற வார்த்தையை அப்படிதான் ஆரம்பிக்குது, தேவன் அப்படின்ட்டு ஆரம்பிக்குது. தேவனுக்கு அடுத்தது அதிகமா பிரயோஜனப்படுத்தின ஒரு வார்த்தை கர்த்தர். கரெக்டா சொன்னாங்க, கர்த்தர். தேவன், கர்த்தர், இது ரெண்டுமே யாரை குறிக்குது? இது ரெண்டுமே யாரை குறிக்குது? ஏன் ஒரு இடத்துல தேவன் சொல்லியிருக்கு, ஒரு இடத்துல கர்த்தர்னு சொல்லியிருக்கு? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. எல்லா இடத்துலையும் தேவன் சொல்லியிருக்காது, எல்லா இடத்துலையும் கர்த்தர்னு சொல்லியிருக்காது, சில இடத்துல தேவனாகிய கர்த்தர்னு சொல்லியிருக்கும். நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியானதுதான், நம்ம நிறைய வாட்டி படிச்சிட்டோம், நம்மளுக்கு தெரியாதா? அப்ப ஏன் ஒரு இடத்துல தேவன், ஒரு இடத்துல கர்த்தர், ஒரு இடத்துல தேவனாகிய கர்த்தர்? தேவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. ஏன் ஒரு இடத்துல தேவன் சொல்லணும், ஒரு இடத்துல கர்த்தர்னு சொல்லணும்? இது எனக்கு தோணுன கேள்வி, உங்களுக்கு தோணுச்சான்னு தெரியல, ஆனா எனக்கு தோணிருச்சு. ஒரு பேர் ஓகே, ஒரு பேர் சரி, நிறைய பேர்ல இருக்கா, அவர் ஒரு இடத்துல ஒரு பேர் சொல்றாங்க. அப்ப ஏன் எந்த இடத்துல எந்த பேரை யூஸ் பண்ணணும், ஏன் அப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குன்னா நம்மளுக்கு ஒரு ஒரு அடிப்படையான ஒரு கேள்வி வரும். அப்ப தேவன்னா என்ன அர்த்தம், கர்த்தர்னா என்ன அர்த்தம், இது தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கு வடை கிடைச்சிடும். இப்ப தேவன் அப்படின்ற வார்த்தை கிட்டத்தட்ட ஒரு 3000 வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க ஆச்சரியப்படுவீங்க, 3000 வாட்டி தேவன்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. கர்த்தருங்கிற வார்த்தை கரெக்டா 2810 வாட்டி வந்திருக்கு. இத்தனை வாட்டி வந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னங்கிறது நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? சும்மா ஒரு கெஸ் அடிக்க, பிரச்சனை கிடையாது. தேவன் அப்படின்னா அர்த்தம் என்னங்கிறது? பிதா. சரி, வேற?
யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் இங்க தன்னைத்தானே அவர் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாரு? இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? நம்ம பேரை, என் பேர் இதுங்க, நான் இந்த ஊர்ல இருந்து வரேன். அங்க அவர் யாரை சந்திக்கிறாரு? அவர் ஆபிரகாம் சந்திக்கும் போது என்ன சொல்றாரு? நான் தேவனாகிய கர்த்தர். ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க? தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சார். அப்ப முதல் இந்த தேவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் இந்த வார்த்தையை வந்து காட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. காட் அப்படிங்கிறது ஆங்கில மொழிபெயர்ப்பு. இதோட மூல பாஷையான எபிரேயர்ல எலோஹிம் அப்படிங்கிறது பயன்படுத்திருப்பாங்க. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தை எலோஹிம். அந்த சர்ச்சே இருக்கு நிறைய இடத்துல, எலோஹிம் சர்ச் அப்படிம்பாங்க. எலோஹிம் அப்படின்னா எல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவன், என்னோடு இருக்கிறவர் அப்படிங்கிறதுக்கு தான் ஓஹிம். எல்லோஹிம் அப்படிங்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். இதை நீங்க எங்க படிக்கலாம்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம தேவன் கர்த்தர் என்ன வித்தியாசங்கிறது பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். திரும்ப முதல்ல என்ன மட்டும் திரும்ப படிங்க. இந்த தேவனுக்கான அர்த்தம் இதுதான். இந்த மேஜையை உருவாக்குனது ஒரு கார்பெண்டரோ அந்த அந்த இது பண்றவங்க, உருவாக்குவர் படைப்புகள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் தேவன். எங்கெல்லாம் தேவன் வருதோ அங்கெல்லாம் அவர் ஒன்னா படைச்சிருக்கணும், இல்ல தன் வல்லமையை காட்டியிருக்கணும். நீங்க நல்லா வீட்டுல போய் படிச்சு பாருங்க, எங்கெல்லாம் இந்த மாதிரி நடக்குதோ அந்த இடத்துல தேவன் வந்துடும். ஏன்னா தேவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமே என்ன? படைப்பு. அவரோட வல்லமை, அவரோட கரத்தால் படைத்த விஷயம். அவர் எங்கெல்லாம் படைக்கிறாரோ அந்த இடத்துல தேவன் வந்து. அப்ப அதுதான் அப்போஸ்தலர் நீங்க திரும்ப படிச்சு பாருங்க, அது அப்படிதான் போட்டிருக்கும். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதுதான் தேவனுக்கான அர்த்தம். தேவன் அப்படின்னாவே படைப்பு. அவர் தன் வல்லமையால் இந்த உலகத்தையும் வானத்தையும் பூமியும் படைத்தார். அதனாலதான் நிறைய இடத்துல தேவன் வரும்போது வல்லமை வந்துடும், அவரோட கரம் வந்துடும், அவரோட புய பலம் அப்படின்னு வரும். நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சும்மா நம்ம யோசிக்கிறோம் பைபிள்ல சும்மா அப்படியே எழுதிட்டே போறாங்க. ரொம்ப ஆழமான ஒரு புஸ்தகம் பைபிள் தான். நீங்க மேலோட்டமா படிக்கும்போது ஒரு அர்த்தம் கிடைக்கும். ஒரே வசனத்தை திரும்ப திரும்ப தியானிக்கும் போது ஒண்ணு இல்ல, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, வேற வேற அர்த்தம் கிடைக்கும். அப்ப தேவன் என்பதற்கு அர்த்தம் படைப்பு, தன் படைப்பு. நீங்க இதுதான் தேவன். இதனாலதான் நிறைய இடத்துல தேவன் பயன்படுத்துறாங்க. இப்ப அடுத்த வார்த்தை என்ன? கர்த்தர். கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் யாத்ராகமும் அதேதான். யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மோசே இடத்துல இங்க தேவன் சொல்றாரு. யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நான் இருக்கிறாவே இருக்கிறேன். ஆங்கிலத்தில் இதுல அழகா சொல்லியிருக்கோம், ஐ எம் ஹூ ஐ எம். ஐ எம் ஹூ ஐ எம். அது நீங்க பிரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நான் ஏன் ஆங்கிலத்தில் தமிழ்ல சொல்றேன்னா, பசங்களா இருக்கும்போது அவங்க போய் பேசும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துமா, சரி அதுல ஞானமா இருக்காங்கிறது ரெண்டுத்துலயுமே நான் பேசுறது. அப்போ ஐ எம் ஹூ ஐ எம் அப்படிங்கிறதுக்கு எபிரேய மூல அந்த பாஷையில வர்ற வார்த்தை வந்து எகேவா. நீங்க நிறைய இடத்துல அதையும் பார்த்திருப்பீங்க. எலோஹிம் எகேவா. எகேவா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னங்க? இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்ப இந்த கர்த்தர் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா ரட்சிப்பு, இருதயம், அவரோட இரக்கம். இது எல்லாமே சொல்லிட்டு போலாம். நீங்க நல்லா திரும்ப பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கர்த்தர்னு பயன்படுத்துறாங்களோ அந்த இடத்துல அவர் ரட்சிப்போ இரக்கமோ தயவோ அவரோட இருதயத்தை பத்தி பேசிடும். இதுதான் இதுக்கான முக்கியமான வித்தியாசம். தேவன்னா படைப்பு, கர்த்தர்னா அவர் நம் மீது இரக்கமாய் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார், நம் மீதும் இரக்கமாயும் அவரோட இருதயத்தை குறிக்கிற விஷயம். இது ஒரு சைடு வல்லமை, ஒரு சைடு இருதயம். இதுதான் அதுக்கான
வித்தியாசம். நீங்கள் அதனால தான் பார்த்தீங்கன்னா யூதர்கள் வந்து கடைசி பழைய ஏற்பாடு முடிகிற தருணத்தில் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா பாபிலோன் சிறைப்பட்டு போகிறாங்க, திரும்பி வராங்க. எசையா தீர்க்கதரிசி மூலிமா அவங்களுக்கு எல்லாம் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல சொல்லும் போது உன் தேவனுடைய நாமத்தை தூஷிக்காமல் இரு அப்படிங்கிற மாதிரி கட்டளையே அவங்களுக்கு பயன்படுத்தப்படுது. அதனாலே என்னமோ இதுக்கு அப்புறம் அவங்க யெகோவாங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இப்போ வரைக்கும் அவங்க யெகோவாவை பயன்படுத்த மாட்டாங்க. ஏனென்றால் நாமத்தை அவர்கள் வாயால் சொல்லக்கூடாதுங்கிற காரணம் அவங்க யெகோவான்னு பயன்படுத்தாம புதிய ஏற்பாட்டில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்னு வந்துடும். ஆண்டவர்ங்கிற அர்த்தம் என்னன்னா அடோனாய். அடோனாய் அப்படின்னா ஆண்டவர். அதுக்கு சமமா அவங்க ஒரு வார்த்தையை எடுத்து பிரயோஜனப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து வரலாற்று வல்லுநர்கள் சொல்றது. நீங்க நல்லா பாருங்க, புதிய ஏற்பாட்டில் நிறைய ஆண்டவர் ரபின்னு தான் இருக்கும். ஏன்னா அவர்கள் யெகோவாவை பயன்படுத்தக்கூடாதுங்கிற வேண்டியே இது பண்ணாங்க. இது 2 முக்கியமான தேவனுடைய நாமத்திற்கான அர்த்தம். இது இப்போ வரைக்கும் பைபிளில் நீங்கள் திரும்ப போய் வீட்டில் படிச்சு பாருங்க, படிக்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே மாதிரி தேவனுக்கு பல நாமங்கள் பல பெயர்கள் நிறைய இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சில நாமங்களை மட்டும் நான் அப்படியே சொல்லி கிடக்கிறேன். ஒரு இடத்துல எல் ஷதாய் அப்படின்னு சொல்லும், சர்வ வல்லமுள்ள எல் ஷதாய், சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னொரு இடத்துல எல் எலியோன், உன்னதமான தேவன். இன்னொரு இடத்துல தேவன் பார்த்து கொள்ளுவார், அது ஜெகோவா ஜெவி. இது எல்லாமே தேவனை குறிக்கிற நாமம். ஒரு ஒரு இடத்துல அவர் செய்யற அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்த்து அந்தந்த மனுஷர்களால் பேர் வைக்கப்பட்டது. ஆனால் தேவனுக்கும் கர்த்தருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்ததுக்கான போக முடியும். அதனாலதான் இது கொஞ்சம் நான் டீட்டெயிலாவே எடுத்துக்கிட்டேன். அப்ப நம்ம தேவன்னு சொல்லும் போதும் கர்த்தர்னு சொல்லும் போதும் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லும் போதும் அர்த்தம் வேற. அது ஒன்னொன்னுக்கு வேற வேற அர்த்தம். அந்த சிச்சுவேஷனும், அதாவது அந்த சந்தர்ப்பம், அந்த சூழ்நிலைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அதனாலதான் ஆதியாகமத்துல போட்டு ஃபுல்லா படிச்சீங்கன்னா படைக்கிற இடத்துல எல்லாம் தேவன் தான் இருக்கும். ஏன்னா அவர் படைச்சார், அவர் தன் கர்த்தால படைச்ச விஷயங்கள் அதெல்லாம். இது தேவனை குறிக்கிற விஷயங்கள், அதாவது அவர் பேர். இப்ப நம்ம ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல என்ன கேட்போம், அவர் பேரை கேட்போம். இப்ப நம்ம அவர் பேரை கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டா நீங்க வீட்டுல போய் இந்த வசனங்கள்லாம் படிச்சு பாருங்க, இன்னும் நல்லா புரியும். தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம், கர்த்தர்னா என்ன அர்த்தம், தேவனாகிய கர்த்தர்னா என்னங்கிறது புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஒருத்தரை பத்திய பேரை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது நம்ம அவரை பத்தி என்ன தெரிஞ்சுக்கணும், அவருடைய குணாதிசயம், கேரக்டர். ஏன்னா ஒருத்தரை பத்தி பேர் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பிரயோஜனம் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவர், நான் தொழுகிற என் தேவன் எப்பேற்பட்டவர், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இதுதான். ஆனா இருந்தாலுமே ஏதோ சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். அதனாலதான் இதை திரும்ப நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். நான் தெரிஞ்சுக்கிற தேவன், நான் இத்தனை வருஷமா தொழுகிற தேவன் இந்த கர்த்தர் தேவன் மாதிரிதான். எனக்கு இது படிக்கும் போது தான் எனக்கு இது வித்தியாசம் தெரிஞ்சு. இங்க இருக்கவங்க எத்தனை பேருக்குன்னு தெரியல, எனக்கு இப்பதான் தெரியும் அந்த வித்தியாசம். நான் நினைச்சுக்கிட்டேன் எல்லாமே ஒரே இது அர்த்தம், கர்த்தர் தேவன் பிதா எல்லாம் அவரை குறிக்குது அப்படின்ட்டு. ஆனா இப்படி வித்தியாசம் இருக்குன்னு நான் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ அவரோட நாமத்தை பத்தி பார்த்தாச்சு. இப்ப அடுத்து அவரோட குணாதிசயத்தை பத்தி பார்க்கணும். நீங்க வழக்கமா இந்த கம்பெனி எல்லாம் போனீங்கன்னா ஆஃபீஸ் போறவங்களுக்கு தெரியும், இன்டர்வியூ எடுக்கிறவங்க, இன்டர்வியூ போறவங்களுக்கு தெரியும், இன்னைக்கெல்லாம் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து சும்மா ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு வைப்பாங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிற பத்தி. அப்புறம் 2வது ரவுண்டு 3வது ரவுண்டு நீங்க வேலை செய்யறது எவ்வளவு தூரம் வேலை செய்றீங்கன்னு டெக்னிக்கல் அசஸ்மெண்ட் அப்படிம்பாங்க. அதாவது உங்களோட துறையில நீங்க எவ்வளவு வல்லுநர்களா இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறது. 4வதா சில கம்பெனில ஒரு ரவுண்டு வைப்பாங்க, அதுக்கு பேர் கல்ச்சரல் ஃபிட் அப்படிம்பாங்க. அதாவது உங்கள் குணாதிசயம் எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ரவுண்டு வைப்பாங்க. அது நிறைய கம்பெனியில் இருக்கும். வேலை தேடுறவங்களுக்கும் வேலை பார்க்குறவங்களுக்கும் அதை பற்றி தெரியும். ஏன்னா நீ இந்த துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம், நீ நல்லா படிச்சவனா இருக்கலாம், நீ இதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனா இருக்கலாம். ஆனால் எங்களோட கம்பெனியில உன்னோட குணாதிசயம் ஃபிட் ஆகுமான்ற தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு ரவுண்டு. நான் நிறைய வாட்டி அதை அட்டன் பண்ணியிருக்கேன். நீ ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ரவுண்டு மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன்ல இல்லாட்டி நம்ம நேரில் போகிற மாதிரி இருக்கும். உட்காந்து அவங்க நம்மளை சில நேரத்தில் கோவப்படுத்தி பார்ப்பாங்க, வேணும்ட்டே கோவப்படுத்தி பார்ப்பாங்க. சில நேரம் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்ப்பாங்க. இந்த கல்ச்சரல் ஃபிட்டுங்கிறது நிறைய கம்பெனில இப்போ வந்து முக்கியமானது ஆயிடுச்சு. ஏன்னா உங்கள் குணாதிசயம் எப்படி, நீ எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், நான் உங்கள் குணாதிசயம் உன்னோட கேரக்டர் சரியில்லைன்னா என்ன ஆகும், எனக்கு பின்னாடி என் கம்பெனி பேர் கெட்டு போயிடும். அதுதான் குணாதிசயத்துக்கான முக்கியத்துவம். அப்போ இப்பேற்பட்ட குணாதிசயம்
தேவனுடைய குணாதிசயம் என்ன, அதான் நம்ம இப்போ தெரிஞ்சு போறோம். நாமத்தை பத்தி தெரிஞ்சோம், இப்போ அவரோட குணாதிசயம் பத்தி தெரிஞ்சுப்போம். இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். அதுதான் நம்ம இன்னைக்கு படிச்சது. உங்கள் கவனத்தை யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக்கணும். யாத்ராகமம் முழுசுமே இஸ்ரவேல் மக்கள் வழி நடத்திட்டு வர்றார் தேவன். அதனாலதான் அந்த புஸ்தகத்துக்கு பேர் யாத்ராகம். யாத்திரைனா என்னங்க? பாதை, நடந்து வர்றது. அப்போ வழி நடத்திட்டு வராங்க. வழக்கம் போல எல்லா அதிசயம் அற்புதங்களையும் பார்த்த மக்கள் திரும்ப என்ன பண்றாங்க, மோசே கொஞ்ச நாள் சீனாய் மலைக்கு மேலே ஏறினோடனே கன்றுக்குட்டி ஒன்று படைக்கிறாங்க. ஆரோனை தூண்டி விடுறாங்க. தாங்க கிட்ட இருக்கிற பொண்ணு ஆபரணங்கள் எல்லாம் கொடுத்து கன்றுக்குட்டியை இது பண்றாங்க. தேவன் ரொம்ப எரிச்சல் ஆகிறாரு. கட்டளைகளை தூக்கிட்டு மோசே கீழே வராரு. இதை பார்க்கறாரு, கட்டளையை தூக்கி போடுறாரு, எல்லாத்தையும் கொண்டு போடுறாரு. நிறைய பேர்த்த கரெக்டாக நடந்தவங்களை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு போடுறாங்க. இதான் இதுக்கு முன்னாடி நடக்குது. இது நடந்தோடனே இப்போ யாத்ராகமும் இப்போ திரும்ப தேவன் இடத்துல மோசையை போய் கெஞ்சி மன்றாரு, விட்டுருங்க, அவங்க தெரியாம பண்ணிட்டாங்க. 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்போ மோசே இதுக்கு முன்னாடி 17ஆம் வசனத்தை படிச்சிருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. இதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, தேவன் என்ன சொல்றாரு, நீ ஒதுங்கிக்கோ, என்ன பண்றேன், நான் இவங்களை எல்லாத்தையும் அதம் பண்ணிடுறேங்கிறாரு. அந்த இடத்துலயும் தேவன் தான் பயன்படுத்திருப்பாரு. பாத்தீங்கன்னா, அதம் பண்ணிடுறேன், உன்னைய வச்சு நான் என்ன பண்ணிடுவேன், நான் ஜாதி உருவாக்கிக்கிறேன், இவங்க யாரும் உனக்கு தேவையில்லை. நான் மோசே ஒரே வார்த்தை என்ன சொல்றாரு, நீர் கூட்டிட்டு வந்த தேவன், நீர் எங்களை கூட்டிட்டு வந்து இந்த ஜனங்களுக்காக இரக்கம் பெய்யும் அப்படின்னு மன்றாடுறாரு. இவர் மன்றாடுறத பார்த்து தேவன் என்ன சொல்றாரு, உனக்காக இவங்களை விடுறேன், நீ என் கண்ணில் உனக்கு கிருபை கிடைச்சிருச்சு. அதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. 18ஆம் வசனம். இதுதான் அங்க நடக்கிற சம்பவம். 18ஆம் வசனம். ஏன் நான் உன் கண்ணில் கிருபை கிடைச்சிருச்சு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு மோசேவை நினைச்சு. மேல படிக்கும். அவர் பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை மோசேக்கு கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு, உன்னைய பேர் சொல்லி நான் கூப்பிட போறேன் இனிமேல் இருந்து அப்படின்ட்டு. மேல படிங்க. இங்க மோசே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்கிறார். என்ன, மோசே நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மோசே தேவனுடைய மகிமையை பார்க்காம இருந்தாரா? பார்த்தாரு. எகிப்துல பார்த்தாரு, மேகஸ்தம்பம் மூலியமா பார்த்தாரு, செங்கடல் பொழந்துச்சு, அப்பவும் பார்த்தாரு. அப்ப தேவனுடைய மகிமையை எல்லா டைமும் பார்த்துட்டு தான் வந்தாரு. ஆனா அங்க அவர் என்ன கேட்கிறாருன்னு பாருங்க. திரும்ப உங்க மகிமையை முழுசா நானு, அவரோட ஆசை எதுல இருந்திருக்குன்னு பாருங்க. உங்களை முழுசா நான், ஏன்னா அப்ப வரைக்கும் அவர் முன்னோர்கள் ஆபிரகாம், ஈசாக் எல்லாருமே தேவனை முகமுகமா யாருமே பார்க்கல. எல்லாரும் என்ன கேட்டாங்க, ஒரு வெளிச்சம் வரும், இவர் தள்ளி நின்று தான் பேச முடியும், பக்கத்துல கூட போக முடியாது. ஏன்னா தேவனுடைய மகிமை அப்படி மகிமை. மோசே கூட பேசும்போது கூட பச்சை அந்த செடி எரியுது, இவர் தள்ளி நின்று தான் பேசுறாரு, பக்கத்துல போக முடியல. அவருக்கு ரொம்ப நாளா என்ன ஆசை, இவரை பார்த்துடணும், பேசிக்கிட்டே இருக்கமே தவிர பார்க்க முடியலையே அப்படின்னு. மோசேக்கு நல்லா தெரியும் தேவன் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவரை நினைச்சு. இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாரு, உங்களை ஃபுல்லா நான் முழுமையா உங்க மகிமையா நான் பார்க்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இத மேல தேவன் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதற்கு அவர், என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன், எவன் மேல் இரக்கமாய் இருக்க சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று கூறி. முதல்ல தேவன் என்ன சொல்றாரு, நீங்க திரும்ப அதை படிச்சு பாத்தீங்கன்னா நல்லா புரியும். முதல்ல தேவன் நீ என்னை பார்க்க முடியாதுன்னு சொல்லவே இல்லைங்க. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஏன்னா இது நம்மளுக்கு என்ன நல்லா தெரியும்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை படிங்க. இன்னொருத்தர் 1 தீமோத்தேயு 6:16. யோவான் 1:18, 1 தீமோத்தேயு 6:16. தேவனை இது தேவன் ஃபர்ஸ்ட் மோசேட்ட என்ன சொல்லியிருக்கணும், இதைத்தான் சொல்லியிருக்கணும், நீ என்னைய பார்க்க முடியாதுன்னு. ஆனா தேவன் அதை சொல்ல. அதே மாதிரி தீமோத்தேயுல என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, 6:16. 1 தீமோத்தேயு 6:16. அதாவது ஒருவரும் ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்குது, அவருக்கு சாவே கிடையாது.
முதல். ரெண்டாவது, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். பிளாக் ஹோல் அப்படிம்பாங்க. படித்தவங்க நிறைய பேர் இந்த சயின்ஸ் டிஸ்கவரி சேனலில் போடுவாங்க. அதை பற்றி நிறைய படம்லாம் வந்திருக்கு. இந்த பிளாக் ஹோல் அப்படின்னா நம்ம இந்த அண்டத்தில் இருக்கும்போது சூரியன் நடுவில் இருக்குது. இந்த சூரியனை சுற்றி நிறையா கிரகம் இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்குது. சூரியனோட வெயிட் அதிகமாக இருக்கிறங்காட்டி இந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இது சுற்றும். அதுதான் வந்து புவியீர்ப்பு சக்தி அப்படிம்போம். இப்போ சூரியனோட வெளிச்சம் இந்த எல்லா கிரகத்திலையும் விழுகும். இந்த சூரியனோட வெயிட்டை ஓட சில நட்சத்திரங்கள் ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதோட புவியீர்ப்பு சக்தி எப்படி இருக்கும்னா சூரியனோட பல மடங்கு இருக்குமாமா. அப்போ இது என்னன்னா, இது புவியீர்ப்பு சக்தி ரொம்ப உள்ள இருக்கிறங்காட்டி இதுல வெளிச்சம் கூடி உள்ள போக முடியாது. அதுதான் பிளாக் ஹோல். இந்த மாதிரி பிளாக் ஹோலுங்கிறது நிறைய இடத்துல அண்டத்துல இருக்கு. இதுதான் சொல்லுவாங்க, நிறைய இடத்துல இது இருக்கு. இதோட புவியீர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கிறங்காட்டி இதுக்கு பக்கத்துல எதுவுமே போக முடியாது. நட்சத்திரம் ஏதாவது போச்சுன்னா உள்ள இழுத்துரும், எது போனாலும் உள்ள இழுத்துரும். இது உள்ள இழுத்துருச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா அது வெறும் கரும் ஒரு வாய்டு ஸ்பேஸுமாங்க. அதாவது கரும், இது உள்ள ஒண்ணுமே கிடையாது. அதுக்குள்ள வெளிச்சமே போக முடியாது. அதுதான் அதாவது ஒளி சேரா இடம் பிளாக் ஹோல். அவர் எங்க வாசம் பண்றாராமா? ஒளியே எட்டாத இடத்துல வாசம் பண்றாராமா. இப்ப மேல படிங்க. இதுதான் முக்கியம். மோசே கேட்டோன்னே தேவன் என்ன சொல்லியிருக்கணும்? இல்ல, என்னை நீ முழுசாக பார்க்க முடியாது. என் முகத்தை, என் மகிமையை நீ பார்க்கறதுக்கு உனக்கு, நீ உயிர் உள்ளவனா இருக்க, உன்னால பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கலாம். ஆனால் தேவன் மோசே மீது கொண்ட இரக்கத்தினால் அங்க அவர் என்ன ஃபர்ஸ்ட் சொல்றாரு? நீங்க திரும்ப இப்ப யாத்திராமத்துக்கு திரும்ப வாங்க. 17ஆம் வசனம், 17 19. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வாக்கின்படியே செய்வேன். தேவன் என்ன சொல்றாரு? முதல்ல அவர் நிராகரிக்கல. மோசே மீது கொண்ட இரக்கத்தினாலும் அவர் மீது கொண்ட பிரியத்தினாலும் நீ சொல்ற மாதிரியே செய்யலாம், ஆனா என்ன நான் செய்ய போறேன்? மேல படிக்கும். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைக்கும், உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். மேல படிக்கும். அப்பொழுது அவன் உன்னுடைய மகிமை எனக்கு காண்பித்தரணும் என்றார். திரும்ப கேட்கிறாப்ல. அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். நான் என்ன பண்ண போறேன்? நீ என்னை பார்க்க முடியாது, நீ என்னை பார்க்க வேண்டாம், ஆனா நான் வேற ஒண்ணு உனக்கு பண்றேன். நீ ஆசையா என்கிட்ட கேட்டங்காட்டி நான் என்ன பண்ண போறேன்? நான் முதல்ல என்னை நான் யாருன்னு உனக்கு சொல்ல போறேன். நான் சொல்ல போறேன். சொல்லிட்டு நான் என்ன பண்ண போறேன்? மேல படிங்க. எவன் மேல் கிருபையாய் இருக்க சுத்தமாய் இருப்பேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு. இப்பதான் அவரு மோசேக்கு அதை விவரிக்கிறாரு. உன்னால பார்க்க முடியாது, இருந்தாலும் நீ கேட்டுட்ட, நான் என்ன பண்ண போறேன்? மேல படிங்க. ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். இன்னும் கர்த்தர், இதோ என்னுடைய ஒரு இடம், ஒரு இடம், நீ என் பக்கத்துல வா. நான் இத்தனை நாள் நீ தூரத்துல வச்சுதான் பேசினேன். நீ கேட்டங்காட்டி நான் என்ன பண்ண போறேன்? நான் உன்னை பக்கத்துல முதல்ல கூட்டிட்டு வர போறேன். அங்கே கண்மலையில் என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பகத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இதுதான் தேவன் மோசேக்கு கொடுக்கிற ஒரு திட்டம். என்ன சொல்றாரு? நீ கண்மலைக்கு வா, என் பக்கத்துல நில்லு, நான் கடந்து போவேன். நான் முன்னாடி போகும்போது நீ என்னைய பார்க்க முடியாது, என் கரத்தாலேயே நான் என்ன பண்ண போறேன்? உன் கண்ணை மறைக்க போறேன். நான் கடந்து பின்னாடி போகும்போது நீ என் பின்னாடி பார்த்துக்கோ. அது பிரச்சனை கிடையாது, ஏன்னா நீ அதனால ஒன்றும் ஆக போறது கிடையாதுன்னு. இதை கேட்டோன்னே மோசேக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. யாருமே பார்த்ததில்லை, இது வரைக்கும் யாரும் பார்த்திராத ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம். இது தேவன் கொடுத்த நம்மளுக்கு ஒரு ஈவு அப்படின்னா அவ்வளவு சந்தோஷமா அவர் ரெடி ஆயிட்டாரு. இப்ப அடுத்த இதுதான் இதுக்கான செட்டப். ஸோ இப்ப என்ன நடக்க போகுது? தேவன் வரப்போறார், மோசேக்கு கிட்டக்க வரப்போறார், யாருன்னு சொல்ல போறார். சொல்லிட்டு தன் குணாதிசயத்தை சொல்லிட்டு
தன் வல்லமையினால் பின்னாடி அவர் பார்க்கறதுக்கு அனுபவிக்க போறாரு. இப்ப இவர் யாருங்கிறத சொல்ல போறாரு. இதுதான் முக்கியம். அப்ப இப்ப இந்த ஒரு பின்புலத்தோட நம்ம 34ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். நம்மளோட கவனம் அங்கதான் இருக்குது. முதல் வசனத்தை படிக்கணும். ஏன்னா நீ ஏற்கனவே நான் எழுதுனது உடஞ்சு போச்சு, நீ எழுதிட்டு போனது திரும்ப ஒன்று 2 எடுத்துட்டு வா, நான் உனக்கு எழுதி தரேங்கிறாரு. நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுது. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி ஈராய் மலையில் ஏறி அங்கே மலையில் காலமே என் சமூகத்தில் வந்தது. இப்ப தேவன் என்ன சொல்லிட்டாரு? நீ எடுத்துக்கோ, நீ வா, இந்த இடத்துக்கு வா. எப்ப வரணும்? விடியற் காலை. நீங்க நல்லா பாருங்க, அது அவரு ரொம்ப அழுத்தி சொல்லியிருப்பாரு. ஒரு நாள்ல நீ எப்ப வேணா வா, இல்லப்பா காலையில வாப்பா, இல்ல மத்தியானம், விடியற் காலையில வான்னு இருப்பாரு. நீ நிறைய இடத்துல பாருங்க, தேவன் மனுஷனை சந்திக்கும் நேரம் விடியற் காலையில தான் இருக்கும். முதல்ல ஆதாம் ஏவாளையும் பகல்ல குளிர்ச்சியான நேரத்தில் சந்திச்சார். ஆபிரகாம் அதிகாலை. ஏன்னா இந்த அதிகாலை நேரம்னு பார்த்தீங்கன்னா சயின்ஸ் படி அதிகாலைங்கிறது 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி தான் அதிகாலை, அதுக்கப்புறம் காலை. இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். இந்த அதிகாலை வேலை ஏன் நம்ம தேவனோட நேரம் பிரயோஜனப்படுத்தணும்னா, சயின்ஸ் படி நம்ம மூளை ஒரு 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துருக்கும். எடுத்து காலையில் எந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு மூளை ஃப்ரெஷ்ஷாக பிளாங்காக இருக்கும். நீங்கள் ஒன்றுமே இருக்காது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஒரு இதோட உட்காந்துருப்போம். ஏன்னா அந்த பிரெயின் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஜபமோ தேவனுடைய பேசுகிற நேரத்தை பயன்படுத்தும். அதனால தான் அவர் சொல்கிறாரு. நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள் காலையில் தான் சந்திப்பார். ஏன்னா நம்ம மூளையே அப்படிதான். நீங்கள் நைட்டு படுக்க போகும்போது பாருங்கள் நிறைய பிரச்சனையை யோசிச்சுட்டே கொடுப்போம். காலில் எந்திரிக்கும் போது நம்ம எந்திரிச்சோன்னா பிரச்சனையை பற்றி யோசிக்க மாட்டோம். ஏன்னா மூளை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், இயேசு கிறிஸ்துவே விடிய காலத்தில் தான் இது பண்ணுவார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஏன்னா நம்மளோட மூளை, நம்ம உடல் எல்லாமே ஒரு ரெஸ்ட்ல இருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வரும். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா பேதுரு எல்லாருமே அந்த அதிகாலையே தேவனுக்குன்னு பயன்படுத்துவாங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருப்பீங்க. அப்ப நீங்க உட்கார்ந்து ஒரு 5 மணி 5:30 மணிக்கு சும்மா உட்கார்ந்து கண்ணை மூடி தேவனோட பேசி பாருங்க, ஒரு அமைதி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, நீங்க காலையில ஒரு 5:30 மணிக்கு மொட்டை மாடி இருந்துச்சுன்னா உங்க வீட்டில் போய் உட்கார்ந்து பாருங்க, எந்த சத்தமும் இருக்காது, ரொம்ப அமைதியா இருக்கும். அது வந்து அந்த காலைக்கான ஒரு குணாதிசயம். அப்போ இப்போ தேவனானவர் சொல்லிட்டாரு நீ இந்த மாதிரி வரணும்னு. இப்ப 3ஆம் வசனத்துக்கு வருவோம். இப்ப அடுத்தது அதையும் சொல்றாரு, மேல படிக்கும். எந்த ஜீவராசியும் என்னென்ன பண்ணிடக்கூடாது, வரக்கூடாது. இப்ப மோசே ரெடி ஆயிட்டாரு. மோசே தேவன் சொன்ன பிரகாரமாக ரெடி ஆகிறாரு. அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பனைகளை என்ற கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலே ஏறினார். இப்ப மேல ஏறிட்டாரு, ரெடி ஆயிட்டாரு. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று. இப்போ இவர் ரெடியா நின்று இருக்கிறாரு. இப்ப இந்த வசனத்தை பொறுமையா படிப்போம். முதல் லைனை படிங்க. ஃபர்ஸ்ட் என்ன நடக்குது? கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, மேகத்துல இருந்து இறங்கி வராரு. இந்த காட்சியை நீங்க வந்து கற்பனை பண்ணி பார்த்துக்குங்க. சீனாய் மலை மேல மோசே நிக்கிறாரு. ஒரு மேகத்துல இருந்து ஒரு பெரிய வெளிச்சத்து மூலியமா அவர் இறங்குறாரு. அங்கே அவன் அருகே நின்று. இதுதான் முக்கியம். அவர் எங்க வந்து நிக்கிறாரு? இத்தனை காலமா தூரமா நின்று பேசிட்டு இருந்த தேவன் மோசே கேட்ட ஒரே காரணத்துக்காக எதிர்பக்கல யாரு பக்கத்துல வந்து நிக்கிறாரு? பக்கத்தில். அருகில்னா இதான் அருகில், அவ்வளவுதான், இதான் அருகில். அதாவது தொடர தூரம் தான். ஏன்னா நீங்க நல்லா படிச்சு பாருங்க, அதான் சொன்னேன், கரத்தை மூடுறாரு. கரத்தை மூடுனா எவ்வளவு தூரத்துல இருக்கணும்? அப்போ ஒரு வல்லமையான தேவனாகிய கர்த்தர் நம்ம பக்கத்துல வந்து நிக்கிறாரு. இந்த காட்சியை நீங்க இது பண்ணி பாருங்களேன். இப்படிதான் அங்க நடக்குது. அப்ப மோசேவோட நிலைமை, ஒரு மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அவருக்கு சந்தோஷப்படுறதா பயப்படுறதா எதுவுமே தெரியாத ஒரு மனநிலையா இருந்திருக்கும். இப்படி இருக்கிற தருணத்துல அவர் வந்து பக்கத்துல நிக்கிறார். அவர் சொன்ன மாதிரியே பக்கத்துல நிக்கிறார். இப்ப மேல படிங்க.
கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் சொன்ன மாதிரி என்ன பண்றாரு, கடந்து போறாரு. இப்ப கடந்து போகும்போது மோசேக்கு என்ன ஆயிருக்கும், கண்ணு மறைக்கப்பட்டு இருக்கும். இப்ப படிங்க. அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும். இங்கே நிறுத்துவோம். இப்போ நான் சொன்ன அதே காட்சி நீங்க கற்பனை பண்ணிக்கிங்க. மோசேக்கு இப்ப கண்ணு தெரியாது, கண்ணை மறைச்சிட்டாரு. கர்த்தர் என்ன பண்றாரு, கடந்து போறாரு. இங்க தேவன் இல்ல, கர்த்தர். கர்த்தர் கர்த்தர் நீங்க நல்லா பாருங்க, 2 வாட்டி அது சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி இல்ல, 2 வாட்டி. அதை யாரு சொல்றா, அதை திரும்ப படிங்க அந்த வசனத்தை. இல்ல, அதுக்கு கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போனார். அவர் இங்க யார், அந்த அவர் கர்த்தர். நீங்க நல்லா படிச்சு பாருங்க. கர்த்தரே கர்த்தரை பத்தி சொல்ற ஒரு வசனம் இதுதான். கடந்து போறாரு, மோசேக்கு கண்ணு தெரியாது, மோசேனால கேட்க மட்டும் தான் முடியும். அவர் இங்க தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ற ஒரு வார்த்தை. எல்லாரும் ஃபர்ஸ்ட் வாட்டி, நானுமே அதே தப்பு தான் பண்ணேன். அவர் நினைச்சா நான் மோசேன்னு நினைச்சிட்டேன். நீங்க திரும்ப அதை படிச்சு பாருங்க. அவர்ங்கிறது அங்க கர்த்தரை குறிக்கும். அவரை பத்தி யார்கிட்ட சொல்றாரு, மோசேட்ட சொல்றாரு. அவர் மகிமையை காட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன சொல்றாரு, பேசுறாரு. அவர் மகிமையை காட்டல. மகிமையை காட்டு மோசையை பயமுறுத்திருக்க முடியும், மகிமையை காட்டி அவர் பணிய வச்சிருக்க முடியும். ஆனால் அவர் மகிமையை காட்டாம முதல்ல பேசுறாரு. பக்கத்துல நின்று அவர் கண்ணை மூடி அவரே என்ன சொல்றாரு, கர்த்தர் கர்த்தர். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வேதாகமம் முழுதா எந்த வசனம் 2 வார்த்தை வருதோ அதுக்கு அடுத்த வர்ற எல்லா வசனமுமே முக்கியமானது. இது ஒரு வாட்டி சுரேஷ் சொன்னார், எல்லா வசனமும் முக்கியமா இருக்கும். அதுக்கு அடுத்த வர்றத தேவன் என்ன சொல்றாருன்னா, இதை குறிச்சுக்கோ, இதை நீ எழுதி வச்சுக்கோ. நீங்க நல்லா பாருங்க, இந்த மாதிரி நிறைய வசனம் இருக்கும். நீ படிச்சு பாத்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவேன்னு இருக்கும். இதுக்கு அடுத்த வர்ற வசனம் உலகத்துக்கே முக்கியமான ஒரு வசனம். மார்த்தாலேன்னு இருக்கும். இதுக்கு அடுத்த வர்ற வசனம் முக்கியமான வசனம். சாமுவேலேன்னு இருக்கும். அங்கதான் பெரிய ஒரு ஜாதியே உருவாகுது. எப்பவுமே வேதாகமத்துல 2 வார்த்தை ஒன்னா வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வர்றது பெரிய வசனம். இப்ப அந்த பெரிய வசனத்தை படிப்போம். மேல படிப்போம். கர்த்தர் கர்த்தர். இப்ப அவர் தன்னை சொல்லிக்கிறார், நான் தான் கர்த்தர், நான் வந்துட்டேன், நான் நிக்கிறேன், கடந்து போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் அவரை தன்னை பத்தி சொல்லும் போது என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொல்றாரு? இந்த உலகத்தை படைச்சவர், செங்கடலை பொளந்தவர். அவர் நினைச்சா காற்றையும் கடலையும் அமர்த்த முடியும். அவரோட வல்லமை அவ்வளோ பெருசு. ஆனா தன்னை முதல்ல இப்ப நான் என்னை பத்தி முதல்ல சொல்லும் போது நான் என்னோட பெரிய விஷயமா நான் என்ன சொல்லுவேன், நான் இங்க வேலை பார்க்கிறேன், இல்ல நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இல்ல என்கிட்ட இவ்வளவு வீடு இருக்கு, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம மனுஷன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பெருசா இது நம்மளோட பவர் அப்படிமோ, அத்தாரிட்டி அப்படிமோ. அதை கேட்டோன்னா கொஞ்சம் பயப்படணும். அவன் நம்ம கிட்ட பேசுறதுக்கே நம்ம எல்லாத்துக்கும் அந்த குணாதிசயம் இருக்கும். ஆனா தேவன் தன்னை பத்தி சொல்லும் போது அவன் பயப்படக்கூடாதுன்ட்டு எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பாருங்க. தன்னை பத்தி நான் எப்படி இருக்கேன், இந்த இரக்கம், இதுதான் முதல் எனக்கான குணாதிசயம். நீ முதல்ல என்னைய தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன தெரிஞ்சுக்கணும், நான் உன் மீது என்னவா இருக்கேன். இதத்தான் தேவன் அங்க சொல்றாரு. இதுதான் என் முதல் குணாதிசயம். ஃபர்ஸ்ட் குணாதிசயமே தான். நான் வல்லமை உள்ளவன், நான் நினைச்சா என்ன வேணா பண்ணுவேன், அதெல்லாம் வேற. நான் தேவன், நான் தான் படைச்சேன், அதெல்லாம் வேற. ஆனா முதல்ல நான் இரக்கம் வைத்திருக்கிறேன். உன் மீதும் உன் மக்கள் மீதும் நான் இரக்கம் வைத்திருக்கிறேன். நீங்க நல்லா பாருங்க, இந்த இரக்கம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல பார்த்தோம்னா கம்பேஷனேட் அப்படிமாங்க. ஆங்கிலத்துல இதுக்கு ஆனா மெர்சிஃபுல் கம்பேஷனேட்டுமாங்க. இதுக்கான எபிரேய வார்த்தை, ஈப்ரு வார்த்தை. ஏன்னா ஏன் எபிரேயன்னா அதான் மூலமொழி. அதுல இருந்தா பைபிள் இதாச்சு, நீங்க பைபிள்லயே படிச்சிருக்கலாம். அதுல இருந்தா எல்லா வார்த்தைகளுமே மொழிபெயர்க்கப்பட்டது. அப்ப எபிரேயர்ல இது எழுதியிருக்கும் போது இதுக்கான வார்த்தை ரஹும், RAHUM, ராகும் அப்படிங்கிறாங்க. இந்த ராகும் அப்படிங்கிற அர்த்தம், இந்த ராகும் அப்படின்னா கருவறை. இதை நீங்க தமிழுக்கு மொழிபெயர்க்கும் போது அர்த்தம் வர்றது கருவறை. தேவன் நம்மை தன் கருவறைக்குள் வைத்திருக்கிறார். அதைத்தாங்க சொல்றாரு. என்னோட இரக்கம் எப்படி இருக்கு, தாய் தன் குழந்தைய பார்த்ததே இல்லை, கருவறையில் இருக்கிற குழந்தை எவ்வளவு ஜாக்கிரதையா நடந்துக்கணுமோ அதே மாதிரி என்னோட இரக்கம் யார் மேல இருக்கு,
நீ எப்படி வேணா இருக்கலாம், நீ வெள்ளையா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், பாவம் பண்ணியிருக்கலாம், நீ எப்படி வேணா இருக்கலாம், நீ என்னைய பார்க்க முடியாது, நானும் உன்னைய பார்க்க முடியாது. ஆனால் உன் மீது அங்க மோசையும் பார்க்கல, அங்க மோசை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. ஆனால் நான் உன் மீது என்னவா இருக்கிறேன்? இரக்கமா இருக்கேன். ஏன்? நீ என் கருவறைக்குள்ள நான் உன்னை வச்சிருக்கேன். என் ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. நான் துபாயில் முதல் பையன் பிறக்கும்போது எங்களுக்கு வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் குழந்தை உண்டாச்சு. இது கொஞ்சம் அதாவது உண்டாகி ஒரு 2 மாதத்துலேயே எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என் ஒய்ஃப் நடக்கிறதே பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக, அதாவது டாக்டர் சொல்லிட்டாங்க மெதுவாக கேர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு, அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிட்டாங்க. 10 மாதம் வரைக்கும் வெளியே வரல, அதாவது பூ மேலே நடக்கிற மாதிரி அடி மேலே அடி வச்சு நடப்பாங்க. அது கேட்டதுக்கு நான் நிறைய வாட்டி கிண்டலாம் கேட்டிருக்கேன். இல்லை அதிர்வு வரக்கூடாது அப்படிம்பாங்க. உங்களையும் என்னையும் தேவன் எந்த அதிர்வும் இல்லாமல் பார்த்துக்கிறாரு அங்கே, அதுதான் அவரோட இறக்கம். அதனால தான் கருவறை வந்துருச்சு. நீங்கள் எபிரேய பைபிள் என்கிட்ட இருக்கு, அதனால சில விஷயங்களை அதில் படித்து பார்ப்போம். அதை படித்து மொழிபெயர்த்து தான் நான் எடுப்பேன். அது நல்ல அர்த்தம் இருக்கும். அப்போ அதில் டைரக்டாக என்ன சொல்றதுன்னா, நீ என் கருவறைக்குள்ள நான் உன்னை வச்சிருக்கேன், ஒரு அதிர்வு உன்னைய காட்ட மாட்டேன். நான் முதல்ல நான் என்னை சொல்லும் போதே என்ன சொல்றேன்? நான் வல்லமையுள்ள தான், பராக்கிரமசாலி தான். நான் நினைச்சா என்ன நடக்கும்? உனக்கு நான் இரக்கமானவன், நான் உன் மீது இரக்கம் தான் வச்சிருக்கேன். அடுத்தது வர்றதான் என் வல்லமையெல்லாம். நீங்க அது நல்லா படிச்சதுன்னா தெரியும். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே, உருவானக்கு அப்புறம் இல்ல, உருவாக்கும் முன்னே அறிந்திருக்கிறேன். அதாவது நீ சிசுவாருக்கு முன்னாடி, அந்த கரு உருவாருக்கு முன்னாடியே உன்னை அறிந்திருக்கிறேன். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உம்முடைய வாக்கு நியாய தீர்ப்புகள் எல்லாம் ஞானவான சாலமோன் சொல்றாரு. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 1 வசனம். ஏசாயா 49 1 வசனம். எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கர்ப்பத்தில் இருந்த முதல் அங்க கர்த்தர்னு வந்துருச்சு. கவனிச்சு பாருங்க, தேவன் வரல. ஏன்னா அங்க அவரு இரக்கமா இருக்கிறார். அவரோட இருதயத்தை பத்தி அங்க சொல்லுது. அவர் நம்மை கருவறையில் வைத்த குழந்தையாக பார்த்துக்கிறார், அதாவது உருவாகிறதுக்கு முன்னாடி. அதுதான் அவருடைய இரக்கம். இதுதான் முதல்ல குணாதிசயம். இதைத்தான் அவர் முதல் வார்த்தையா பயன்படுத்துறார். தன்னை பத்தி சொல்லும் போது, நாம் பிறரிடத்தில் அவரை பத்தி சொல்லும் போது முதல் வார்த்தை என்ன பிரயோஜனப்படுத்துறாரு? இரக்கம். என் தேவன் என்னவா இருக்கிறாரு? இரக்கமா இருக்கிறார். அதைத்தான் அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம கிட்ட. இப்போ மேல அடுத்த வார்த்தையை படிப்போம். இப்போ இதான் முதல் குணாதிசயம். அடுத்த குணாதிசயத்துக்கு கடந்து செல்வோம். கிருபை. இப்போ முதல்ல இரக்கத்தை பத்தி சொல்லிட்டு, அடுத்ததுமே அவர் தன்னுடைய பலத்தை பத்தியோ ஒரு அதிகாரத்தை பத்தியோ சொல்ல. அவர் அடுத்தது என்ன சொல்றாரு? என் சைடு இரக்கம் இருக்கு, உன் சைடு நான் என்ன கொடுக்க போறேன்? உனக்கு கிருபை தரப்போறேன். என்னோட கிருபை உங்ககிட்ட இருக்கு. நீ எப்பேற்பட்டவன், நீ எப்படி இருக்கிற, அதெல்லாம் வேற விஷயம். அதனாலதான் இந்த கிருபை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நிறைய வாட்டி படிக்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கோனா, கிருபைனா ஏன் தகுதிக்கு கிடைக்கிற கிருபை அப்படின்னு நினைச்சுக்கோனா, இப்படி இருக்கிறங்காட்டி தேவன் எனக்கு கிருபை கொடுக்கிறாரு. இல்லை, நமக்கு அவர் கிருபை கொடுப்பதன் காரணம் நாம் அது தகுதியே இல்லை. அதனாலதான் அவர் கிருபையா கொடுக்கிறாரு நம்மளுக்கு. அவர் நம்மளை கீழே இருந்து தூக்கி விடுறாரு மேல. நம்ம சேத்துலையும் புழுதியிலும் எதுலையோ இருந்த நம்மளை அவர் கிருபையால தூக்கி விடுறாரு. அதனாலதான் இதுல எபிரேய மொழியில பார்க்கும்போது இதுக்கு அர்த்தம் ஹேனன். நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. இந்த ஹேனன் அப்படின்னா அதுக்கான அர்த்தம் எபிரேய மொழியில கிருபை. இங்கிலீஷ்ல கிரேஸ் அப்படிம்போம், கிரேஷியஸ் இல்ல கிரேஸ் அப்படிம்போம். இதுக்கான எபிரேய மொழி ஹேனன். ஹேனன் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா கீழே இருந்து தூக்கி விடுறது. அதுக்கு அர்த்தமே அதுதான். அப்ப நாம் ஏதோ ஒரு புழுதியிலும் சேத்திலும் இருந்த நம்மளை தேவன் தூக்கி விட்டார். நம் கிருபையால் இல்லை, அவர் கிருபையால தூக்கி விட்டார். இதுதான் அவருடைய 2வது மிக முக்கியமான குணாதிசயம். நீ அதான் பார்த்தீங்கன்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 வசனம் 9ஆம் வசனம்.
எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8, 9. என்னத்தினாலே? இது தேவனுடைய. நீங்களும் நானும் இங்கே இப்போ இந்த தருணத்தை இந்த நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்தினோம்னா அதற்கு காரணம் தேவனுடைய ஈவு. நம்ம எதுவுமே பண்ணல, அதான் உண்மைங்க. நம்ம படிச்சிருக்கலாம், வேலை பார்க்கலாம், உலகத்தின்படி நம்ம எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய ஈவு இருந்தங்காட்டி தான் நம்ம இதுக்குள்ள வந்திருக்கோம். நான் நிறைய வாட்டி நினைப்பேன், நாம் வந்து இந்த குடும்பத்தில் வந்தங்காட்டி தான் நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா என்னோட வின்சென்ட் அவர் வந்து தாத்தா வந்து இங்கே இருந்தார், அப்பா இருந்தாங்க, அதனால் நானும் வந்துட்டேன். கிடையாது, இது தேவனுடைய பாத்திரம், எனக்கான அவர் கொடுத்த பாத்திரம். நான் எங்கே வேணா பிறந்திருக்கலாம், நான் எங்கே வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இந்த சபைக்குள் நான் வர வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அந்த திட்டம் அவர் எனக்கு கொடுத்த கிருபை. அதான் அங்கே போட்டிருக்கு, நீங்க திரும்ப கூட அதை படிச்சு பார்க்கலாம். தேவனுடைய ஈவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை. மிக முக்கியமான, தன்னை பற்றி அவர் சொல்லும் போது 2 முக்கியமான வார்த்தையை தான் சொல்றாரு. முதல்ல சொல்றதே இது 2 தான் சொல்றாரு. நீங்க அழகா பாத்தீங்கன்னா லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இந்த கிருபைன்னு பார்க்கும்போது நம்ம இந்த கதையை, இந்த சம்பவத்தை பார்க்காம போகவே மாட்டோம் எப்பவுமே. லூக்கா 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். படி. நீங்க நல்லா பாருங்க, இது நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். கெட்ட குமாரன் கதை, இல்லை இளைய குமாரன் கதைன்னு பல விதமா இதை சொல்லுவோம். இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அந்த மகன் தான் பண்ணது தப்புன்னு திரும்பி தன் தகப்பன் இடத்துல வராரு. இதுதான் அந்த சம்பவம். இந்த சம்பவத்துல மிக முக்கியமா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப அவர் படிச்ச அந்த முதல் வசனத்தை மட்டும் திரும்பி படிங்க. இப்ப அவன் திரும்பி வரான். இப்போ நீங்க நல்லா நினைச்சுக்கங்க, டவுன் ஹால்ல ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு, நான் இங்க உள்ள உட்கார்ந்துருக்கேன், அவர் அங்க வர்றது எனக்கு தெரியுமா? நான் எங்க நின்னா தெரியும்? நான் நடு ரோட்ல போய் நின்னா என்ன தெரியும்? நேர் ரோடு தான் தெரியும். அப்ப அந்த முதல் விஷயம், அந்த தகப்பன் என்ன பண்ணியிருக்காரு? டெய்லி என்ன போய் நின்றுக்கிறாரு? வெளியே போய் நின்றுருக்காரு. அவர் வீட்டுக்குள்ள இல்ல, தினம் போய் எங்க நிற்கிறாரு? தேவன் உங்களையும் என்னையும் இப்படிதான் பாக்குறாரு. அவர் தினம் வந்து கதவு கிட்ட வந்து தட்டிட்டு இருக்காரு, நீ என்னோட இரு. அவரு அங்க அதான் தொலைவில் வரும்போதே பார்த்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? அவர் வீட்டுக்குள்ள இல்ல, வெளியே தான் இருக்காரு. இப்ப அடுத்ததுல என்ன படிங்க. இப்ப பார்த்துட்டாரு. அடுத்த என்ன வார்த்தை என்ன பண்றாரு? மனது உருகிறாரு. அங்க தன் இரக்கத்தையும், தன் முதல்ல இரக்கத்தை தான் காட்டுறாரு மேல. அடுத்து படிங்க. என்ன பண்ணாரு? வயசான அந்த தகப்பன் தன் மகனை பார்த்தோன்னா, மகனே வந்துட்டு தான் இருக்கான், அவர்கிட்ட இவன் வந்திருக்கலாம், ஆனா இவர் என்ன பண்றாரு? முந்தி அடிச்சுட்டு ஓடுறாரு. இங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, நீங்க யோசிப்பீங்களான்னு தெரியாது, பழைய யூத மக்கள் வந்து நம்ம போடுற பேண்ட் சட்டை கிடையாது. அவங்க எப்படி போட்டிருப்பாங்க? கரெக்டா சொல்லிட்டாரு, பாவாடை மாதிரி கட்டியிருப்பாங்க. சாரி கட்டிட்டு ஓட முடியுமா? அந்த வயசான காலத்துல அவர் என்ன பண்ணி இருக்கிறாரு? அந்த ஆடையை போட்டுட்டு ஓடி இருக்கிறாரு. இப்ப 3வது படிங்க. இப்ப அவன் பன்றி இடத்துல இருந்து பன்றியோட சாப்பிட்டு உருண்டு புரண்டு வந்தவன் எப்படி இருப்பான்? அழுக்கும் குப்பையும். அவன் பன்னியோட இருந்தானே எப்படி இருந்திருப்பான்? ரொம்ப சிம்பிளா. அப்படி வந்தவன் வந்த உடனே அவர் முதல்ல என்ன, எங்க வந்த, ஏன் வந்த, இல்ல என்ன ஆச்சு, எதுவும் கேட்கல. என்ன சொல்றாரு? முதல்ல போய் கட்டி பிடிச்சிட்டாரு. உங்களையும் என்னையும் தேவன் இப்படிதான் கிருபையாய் வைத்திருக்கிறார். நம்ம எப்படி எவ்வளவு அழுக்காக வந்தாலும் நம்ம நினைச்சுக்கிறோம், ஐயோ நம்ம பெரிய பாவம் பண்ணிட்டோம். நீங்க எப்படி வந்தாலும் தேவன் உங்களை முதல்ல கட்டி அணைச்சிடுறாரு. அவரோட மகிமையை நம்ம இடத்துல கடத்திடுறாரு. அதுதான் மோசே பண்ணாரு. அங்க கண்ணை அடைச்சிட்டு மகிமையை கடத்திட்டார். மோசேக்கு அப்பவே அங்க தெரிஞ்சிருச்சு. மோசே இது நடந்ததுக்கு அப்புறம் மோசையோட வாழ்க்கை பின்னாடி திரும்பவே இல்லை. அதுக்கு முன்னாடி கூட நிறைய தப்பு பண்ணாரு, ஆனா அதுக்கப்புறம் ஒரு தப்பும் பண்ணல. அந்த மகிமையை அவர் இடத்துல கடத்துறாரு. கடைசியா அவர் என்ன பண்றாரு? அந்த தகப்பன்
இதுதான் தேவன் நமக்காக கொடுக்கிற கிருபை. அவர் முத்தம் செய்கிறார், அதுக்கப்புறம் தான் அவரை சுத்தப்படுத்துறாரு. நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, தகப்பன் தன் மகனை இப்படியாக கவனித்துக் கொள்கிறார். இதுதான் தேவன் நம் மீது கொண்ட கிருபை. 2 விஷயம் தான் பார்த்துருக்கோம். இதுல இன்னும் 5 விஷயம் இருக்குது. நேரம் காரணமா நான் இந்த 2 விஷயத்தோட நிறுத்திடுறேன். இது அவரோட மிகப்பெரிய குணாதிசயம், கிருபை, இரக்கம். அதே வசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அவரோட குணாதிசயத்தை சொல்லிட்டே வர காலம் தேவன் வாய்ப்பு கொடுத்தா இதே விஷயத்தை நாங்கள் நம் திரும்பவும் பார்ப்போம். அடுத்தடுத்த விஷயங்களையும் பார்ப்போம். நேரம் காரணமாக இதை முடித்துக்கொள்வோம். பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார்.